ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு சானியா சமையல். டுடே ரெசிபி பாதாம் மில்க். வாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஸோ பாதாம் பார்த்தீங்கன்னா 10லேருந்து 12, பால் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர், சக்கரை தேவையான அளவு, ஏலக்காய் பவுடர் 1/2 டீஸ்பூன், குங்குமப்பூ தேவையான அளவு. இது ஆப்ஷனல் தான். இங்கே பாருங்கள், பாதாம் 10லேருந்து 12 நான் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு ஊற வச்சுருக்கேன் 1 மணி நேரம். ஸோ 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி பீல் பண்ணாலே பாதாம் ஈஸியாக வந்துருச்சுன்னா அது ஊறிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இது மாதிரி நம்ம எல்லா பாதாமையும் தோலை பீல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், எல்லாமே ஈஸியாக வந்துருச்சு. இதை வாஷ் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட்டு இதை கிரைண்ட் பண்ண போகிறோம். ஸோ 1 லிட்டரில் நான் 200 ml பால் ஊற்றி அரைச்சிக்க போகிறேன். ஸோ நம்ம லைட்டாக ஒரு பல்ஸ் விட்டுக்கோங்க, பாதாம் திப்பையாக அரைச்சிக்கோங்க. ஸோ இப்போ நான் ஒரு பல்ஸ் விட்டதுக்கப்புறம் நான் இப்போ 200 ml பாலை நான் அதில் ஊற்ற போகிறேன். தண்ணியெலாம் எதுவுமே ஆட் பண்ணாதீங்க, ஜஸ்ட் நரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள். ஸோ இப்போ நம்ம பால் ஒரு பேனில் திக்கான பேனில் எடுத்து காய்ச்சி நம்ம லாஸ்ட்டாக தான் இந்த பாதாம் மில்க் ஆட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், மீதி இருக்க பாலை நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை. ஆரோக்கிய மில்க் 1/2 லிட்டரு பேக்கெட் 2 எடுத்துட்டேன், கெட்டியான ஆரஞ்சு கலர் பேக்கெட். ஸோ நான் தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் இதை நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்கிற அளவுக்கு அப்பப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விடணுங்க. இதில் தண்ணியில் எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கொதித்து நல்லா பாயில்டு ஆகணும். ஸோ நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சா, நல்லா பாயில்ட் ஆகிடுச்சா. இப்போ நம்ம குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாங்க. 5 கிராமை விட கம்மியாக, ரொம்ப நமக்கு அந்த எல்லோ கலரில் வரணும் அதுக்காக. ஸோ குங்குமப்பூ ஆட் பண்ணிவிட்டு அந்த எல்லோயிஷ் கலர் வரும். குங்குமப்பூவும் பார்த்திங்கன்னா நல்லா பாயில்ட் ஆகிடும். ஸோ கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லோ கலரில் வந்துருச்சா. இப்போது நம்ம ஏலக்காய் பவுடர் 1/2 டீஸ்பூன் தான் நான் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா நமக்கு இந்த ஃப்ளேவர், குங்குமப்பூவோட ஃப்ளேவர் ஏலக்காய் பவுடர் இது பண்ணிவிடும். அதனால் மைல்டாக ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம சர்க்கரை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் எவ்வளோ சர்க்கரை எடுத்துக்க போகிறேன்னா உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 50 கிராம் சர்க்கரை எடுத்துருப்பேன், 1/2 டம்ளர். ஸோ நான் ஆட் பண்ணி 10லனா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சிடுச்சு. அடுத்தது நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா பாதாம் பாலும் ஊற்றி, அதை நான் ஆட் பண்ணிவிட்டு உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேங்க. ஸோ ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பாட்டிலையே நம்ம ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சு இது ஜில்லுன்னு குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.